1000 இருக்கைகள் போட்டிருக்கிறார்கள் என்ற உள்நோக்கம் என்ன? இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியல. முதலமைச்சராக இருந்தவர் வராததை வருகிறது என்று பூச்சாண்டி காட்டுகிறார் என்று சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நான் கேட்கிறேன், 1000 இருக்கைகள் எதுக்கு போட்டிருக்காங்க? காரணம் என்ன? 1000 நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்க வேண்டும். அப்ப இருக்கிற 545க்கு பதில் 1000 என்றால் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் எங்க இருக்கும்? இப்பவே நாடாளுமன்றத்தில் 10 நிமிடங்களுக்கு மேல பேச முடியல. இந்த 543 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போது 1000 வந்துட்டா 2 நிமிடம் கூட கிடைக்காது தமிழ்நாட்டு சார்பா பேசுறதுக்கு. இதெல்லாம் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரிதல் இல்லையா, இல்ல புரிஞ்சிட்டு இப்படி பேசுறாரான்னு தெரியல. பாஜக அப்படிதான் பேசுவாங்க. அவருடைய வேலை திட்டமே இதுதான், மக்களை திசை திருப்பது, மக்களுக்கு உண்மைக்கு புறமான செய்தியை கொடுப்பது. நாங்க தெளிவா சொல்றோம், இந்த மறுசீரமைப்பு என்பது பாஜக திட்டமிட்டது போல் நடந்தால் தமிழ்நாட்டு பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடும், தென்னிந்தியா பாதிக்கப்படும், வட மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களே தீர்மானித்து விடுவார்கள். இதுதான் எங்களுடைய பார்வை.